கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் காணப்படுகிறதான பிரயாசங்கள் இதுதான் பார்க்கிறோம். மாதம் ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அதிகாரங்கள் வசனங்கள் வாரியாக தியானிக்க கிருபை பெற்ற ஜனங்களாக இருப்பதற்காக மீண்டுமாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்குரிய பகுதிக்குள்ளாக கடந்து போகலாம். தேவனுடைய கிருபையினால எசேக்கியேல்ல 23ஆம் அதிகாரத்துல ஒரு 3 பாடங்கள் வரைக்கும் நம்ம பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறாங்க. இந்த 23ஆம் அதிகாரம் எந்த பகுதிக்குள்ள வருது அப்படின்னா யூதாவினுடைய நியாய தீர்ப்பு. யூதாவுடைய நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது நிழல். அதனுடைய பொருளாக நம்ம எதை பார்த்து கொண்டு வரோம்னா கிறிஸ்துவ மண்டலத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அங்க பார்க்கும் பொழுது நெபுகாத்நேச்சர் பழைய ஏற்பாட்டு காலத்துல யூத ஜனங்கள் செய்த அருவருப்புக்கு ஒரு நியாய தீர்ப்பு தேவன் அவர் மூலமாக கொடுத்துட்டாங்க. பொருள்ல கிறிஸ்துவ மண்டலம் செய்து கொண்டிருக்கிற செய்த அருவருப்புக்கு இங்க நெபுகாத்நேச்சர் என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு நியாய தீர்ப்பு இங்க வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எசேக்கியேல் அங்கேயும் இருந்தாங்க, இங்கேயும் எசேக்கியேல் வகுப்பார் இல்லைங்களா? நாம் இருக்கிறோம். எசேக்கியேல் என்ன வேலை செய்தாரோ அதே வேலை செய்ய தேவன் இன்று மத்தியில அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சகோதரன் சகோதரிகளே, 23ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்த 3ஆம் அதிகாரத்துக்கு மேல இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்கள் யூதா செய்த அருவருப்பு. அதனால தேவன் எப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார். இந்த ஒரே விஷயம் தான் இது இந்த 20 அதிகாரமா பார்த்துட்டு வரோம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து. ஆனா ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு விதமாக தேவன் அங்க கொடுத்து கொண்டு வருகிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக இந்த ஒரு விஷயங்கள் பார்க்கும் பொழுது 23ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிச்சதுங்க, தேவன் எப்படி கம்பேர் பண்றாருன்னா அங்க பார்க்கும் பொழுது ஒரு தாயின் வீட்டில் பிறந்த 2 அந்த ஒரு சகோதரிகளுக்கு அங்க ஒப்பிட்டு பேசுறத பார்க்கிறோம். ஒருவர் மூத்தவள், மற்றவள் இளையவள். மூத்தவள் பேர் என்னங்க? அகோலால், இளையவள் அகோலிபால். மூத்தவள் யாருக்கு அடையாளமாக நிழல்ல காட்டப்பட்டிருக்குதுன்னா சமாரியா 10 கோத்திரத்துக்கு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கு. இளையவள் அகோலிபால் பழைய ஏற்பாட்டு நிழல்ல யூதா அந்த 2 கோத்திரத்துக்கு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இவங்க 2 பேருமே பார்க்கும் பொழுது எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ரொம்ப மோசமானவங்க. 2 பேருமே கெட்டவர்கள். 2 பேருமே அங்க பார்க்கும்பொழுது மூத்தவள் அங்க அகோலால், அங்க பார்க்கும்பொழுது சமாரியா 10 கோத்திரம் அசிரியர்களையும் அசிரிய ராஜாக்களையும் அசிரிய தெய்வங்களையும் பின்பற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனை விட்டு சோரம் போய் வேசித்தனம் பண்ணி ஒரு நியாயத்திற்குள்ள கடந்து போயிட்டாங்க. அடுத்து அங்க அகோலிபால் எருசலேம் 2 கோத்திரம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்களும் தொடர்ந்து அதே போல தன்னுடைய மூத்தவளை பின்பற்றி அக்காவை பின்பற்றிட்டு அசிரியர்கள் மாத்திரமல்ல, அசிரிய ராஜா மாத்திரமல்ல, பாபிலோன், எகிப்து இப்படிப்பட்ட ராஜாக்கள் கூட அவங்க பார்க்கிறோம் சகோதரன் சகோதரரே அவங்க ஒரு வேசித்தனம் பண்ணிட்டாங்க. தேவன் இவ்வளவு நன்மைகள் கொடுத்திருந்தோம், இவ்வளவு வழிநடத்தல்கள், இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் 40 வருஷம் வனாந்திர பிரயாணத்துல பாதுகாத்து பராமரித்து மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அநேக விஷயங்கள் பண்ணி கூட ஏன் இவர்கள் தேவனுடைய அன்பை மறந்து போனாங்க? தேவனுடைய ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட இவர்கள் தேவனை விட்டு வெளியே போவதற்கான முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலக வழிநடத்தல் இருந்தும் இந்த 12 கோத்திர ஜனங்களுமே தேவனை விட்டு விலகி போக காரணம் என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருள்ல கிறிஸ்துவ மண்டலம் தேவன் இவ்வளவு வெளிச்சங்கள் அங்க கிறிஸ்துவ மண்டலம் புதைச்சி வச்சிருந்த ரகசியங்களை எல்லாம் 1517 பார்க்கும் பொழுதெல்லாம் வெளிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு பெருவெள்ள திருச்சல் போன்று சத்தியங்கள் கடந்து வந்திருக்கிற இந்த ஒரு 7ஆம் எக்காலத்தின் காலப்பகுதியில இல்லைங்களா, இந்த ஒரு காலப்பகுதியில இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மண்டலம் ஏன் தேவனை விட்டு அங்க வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்னா 2 பேத்துக்குமே ஒரே பதில் தான். பழைய ஏற்பாடா இருந்தாலும் புதிய ஏற்பாடா இருந்தாலும் 2க்குமே ஒரே பதில் என்னவா இருக்கும்? 23ஆம் அதிகாரத்துக்கே ஒரு பேர் கொடுக்கலாம், என்னன்னா எகிப்து. காரணம் என்னன்னா எகிப்து நிழல்ல அவர்கள் தேவனை விட்டு விலகினதுக்கு காரணம் எகிப்து. பொருள்ல இவர்கள் கிறிஸ்துவ மண்டலம் தேவனை விட்டு விலகுவதற்கு காரணம் உலகம். அங்க நிழல்ல எகிப்து, பொருள்ல பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே உலகம். ஏன்னா அவர்களால மறக்க முடியல. பழைய ஏற்பாட்டு காலத்துல எகிப்தை மறக்க முடியல, புதிய ஏற்பாட்டு காலத்துல உலகத்தை மறக்க முடியல. இதுதான் பார்க்கிறோம் தேவனை நெருங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள்.
ஸோ பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி எகிப்தில் இருந்ததை மறக்கவே முடியல. உடம்பு தான் வந்திருக்கே தவிர மனது எகிப்தை விட்டு வரவே இல்லை. அதனுடைய எண்ணங்கள், உலகத்தினுடைய இன்றைய கிறிஸ்துவ மண்டலம், உலகத்தினுடைய அந்த ஒரு விஷயங்கள், இச்சைகள், அந்த ஆசைகள், அவைகளெல்லாம் என்ன பண்ண முடியலன்னா அதை விட்டு அவர்களால் வர முடியல. இன்றைய வரைக்கும் அதை அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மனதில் அவங்களுக்கு ஒரு இன்னும் மிகுதியாக அதில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயங்களால தான் அங்கே தேவனை விட்டு வெளியே போகிறதுனால, எகிப்தை மறக்க முடியாததுனால தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை விட உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சா? எகிப்தையும் உலகத்தையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா? என்னை உங்களுக்கு பிடிக்கலையா? ஓகே, ஒன்று பண்ணிடலாம். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவர்களிடமே உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு நியாய தீர்ப்பை தேவன் அவர்கள் சார்பாகவே அவங்க கொடுக்கறத பார்க்கிறோம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் அகோலிபாலே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் மனது விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வர பண்ணுவேன். ஸோ யாரை விரும்பினார்களோ, யாரோட ஒரு வேசித்தனம் பண்ணினார்களோ, தேவனை விட்டு விலக எது காரணமாக இருந்ததோ அவர்களை வச்சு என்ன பண்ண போறாரு தேவன்? இவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு அங்க செய்ய போகிறார். அங்க அதாவது எப்படின்னா, சாதகமா வரமாட்டாங்க. இவருக்கு அன்பு செலுத்தினவங்க தான், ஒன்னா இருந்தவங்க தான். ஆனா அவர்கள் இப்பொழுது வருகிற ஒரு நோக்கம் எருசலேமை அன்பு செலுத்துவதற்காக அல்ல, அவர்களை அடிப்பதற்காக, முற்றிலும் நிர்மூலமாக்குவதற்காக தேவன் அங்க பண்றாங்க. யாரை நேசித்தது அவங்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்னு தேவன் சொல்லுகிறத பார்க்கணும். அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறாருன்னு வச்சு, அது நன்மையானாலும் சரி, இல்லை ஒரு சோதனை ட்ரையல்ஸ் எது இருந்தாலும் சரி, தேவன் கொடுக்குற விஷயமாக இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக ஏற்றுக்கணும். இது வேணாம் அப்படின்னு என்ன சொல்ல முடியாதுன்னா, தேவன்கிட்ட சொல்வதற்கு நமக்கு எந்தவித ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா குயவன் மண்ணை என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் அவர் டிசைனுக்கு கொண்டு போகலாம் இல்லைங்களா? ஒரு சின்ன டம்ளர் ஆக்கலாம், குண்டாவாக்கலாம், அண்டாவாக்கலாம், அது குயவனுடைய காரியம். மண்ணு போய் என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த ஷேப்பு கொண்டா, நான் இப்படி மாறணும் அப்படி மாறணும் என்ன பண்ண முடியாது, பேசுறதுக்கு அங்கே ரைட்ஸே கிடையாது. அதை தேவன் அங்கே பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அதை கொடுக்கும்போது அதை நேசிக்கணும். அதை நேசிக்காம வெறுத்தோம் என்றால், எதை நேசிக்கிறோமோ, தேவனை விட்டு விலக காரணமாக எதை நேசிக்கிறோமோ அதை தேவன் என்ன பண்ணிடுவார்னா நமக்கு சாதகமாக கொடுக்க மாட்டார். அது வரும் பொழுது மிகுந்த வேதனையாக, எதிரானதாக அது நம்ம மத்தியில் காணப்படுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இந்த அசிரியா, எகிப்து இவர்களெல்லாம் அங்கே ஒரு நேசர்களாக நேசித்து வேசித்தனம் பண்ணின இந்த ஒரு இஸ்ரேலுக்கு எதிராக, எருசலேமுக்கு எதிராக மூன்றாவது அட்டாக்கில் வரும் பொழுது, உனக்கு நேசித்தவர்கள் உனக்கு எதிராக வரப்போறாங்க அப்படின்னா தனித்தனியாக வரப்போறதில்லை. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் இந்த பெரிய பரந்த வல்லரசுகள், எகிப்து, அசிரியா, மிகப்பெரிய ராஜ்யங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு, இப்ப அவர் தலைமையில இந்த எருசலேம் நேசித்தவர்கள் நேபுகாத்நேச்சர் தலைமையில மூன்றாவது அட்டாக்ல வரும் பொழுது இந்த ஜனங்களுக்கான அந்த ஒரு சூழல், நியாய தீர்ப்புங்க கடந்து வருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. இவர்களுக்கு பிடித்த குரூப்பு தான் அசிரியா, எகிப்து, பாபிலோன். யூத ஜனங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க, நேசர்களாக இருந்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். ஆனா இப்ப தேவனை விட்டு அவர்களை அதிகமாக நேசித்ததுனால, யாரை நீ அதிக நேசித்தாயோ அவர்களை உனக்கு எதிராக கொண்டு வர போகிறார். அவங்கள பார்த்து நியாய தீர்ப்பு கொண்டு சொல்ல போகிறார். என்ன நியாய தீர்ப்புனா, தேவன் சொல்லுகிற நியாய தீர்ப்பு இல்லை. தேவனுக்குன்னு ஒரு நீதி இருக்கு, அந்த நீதிக்கென்று ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த நியாய தீர்ப்பின்படி அவர்கள் செய்ய போறதில்ல, அவர்களுக்கென்று ஒரு நியாயம். இந்த பாபிலோன் ராஜாக்கென்று ஒரு நியாயம் இருக்கு. ஒரு தப்புனா இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் தான் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. இந்த யூத ஜனங்களை நிர்மூலமாக்கி தேசத்துக்கு புறம்பே கொண்டு போய் அங்க என்ன பண்ண போறாரு, தேசத்தை சுட்டரிக்க போகிறார். மூன்றாவது அட்டாக். பாபிலோன் ராஜாவுடைய ஆர்மிக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. ஏன்னா மிகப்பெரிய ராஜ்யங்கள் எகிப்து, அசிரியா எல்லாமே யார் கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னா, அவர் ராஜா நேபுகாத்நேச்சருடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. ஸோ அவரை எதிர்த்து என்ன பண்ண முடியாதுன்னா யாருமே அங்கே என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாதுங்கிறத பார்க்குறோம். ஒட்டுமொத்த நகரம் சூறையாடப்படும். தேவன் சொல்லிட்டாங்க, அவங்க என்ன செய்தாலுமே நான் கேட்க போறதில்ல. ஏன்னா நீ அவங்களை நேசித்த, உனக்கு எதிராக அவங்களை வர வச்சிருக்கிறேன். அவர்களுடைய நியாயம் என்னவோ அதை செய்ய போறாங்க. அவர்களுடைய நியாயம் என்ன? கடந்த முறை பார்த்தோம் இல்லைங்களா, அவர்கள் வந்துட்டாங்கன்னா என்னென்ன காணாமல் போயிடும். யூத ஜனங்கள்கிட்ட பாபிலோன் ராஜா மூன்றாவது அட்டாக்ல இறங்கிட்டாருன்னா வந்த உடனே என்ன ஆயிரும், அந்த மூக்கு, காது, அப்புறம்
ஆபரணங்கள், இன்னொன்னு உடை, இல்லைங்களா? இது எதுவுமே என்ன பண்ணிடும், அங்கே ஒரு இல்லாமல் போயிருங்கிறத பார்க்குறோம். மூக்குனா என்ன அர்த்தங்க? எதை கடையாளமாக பார்த்தோம் கடந்த முறை? ஜீவன், சுவாசம், அதுதான் ஒரு ஜீவன். எங்கே கிடைக்கும் அது? ஆலயத்தில், இல்லைங்களா? அது இல்லாத ஒரு சூழல் அங்கே பார்க்கிறோம் சகோதரன் சூழல். அடுத்து காது, தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் கேட்கறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியுமே அங்கே இருக்க போறது இல்லை. ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு, அந்த தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் இனி எந்தவித ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த நகைகள், குணலட்சணங்கள் காண்பதற்கான எந்த வாய்ப்பும் இனி அங்கே என்ன பலி செலுத்தக்கூடிய அந்த ஒரு ஆலயங்கள் எதுவுமே இல்லாதனால குணலட்சணங்கள் எந்த ஒரு சூழல் இல்லாத ஒரு சூழல் அங்கே பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அங்கே தேவன் செய்ய போறாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாக இந்த பாபிலோன் ராஜாவினுடைய நியாய தீர்ப்பு அங்கே இறங்கி அங்கே யூத ஜனங்கள் முற்றிலுமாக சங்காரம் போகிறார்கள். யாரை நேசித்தார்களோ, தேவனை தவிர எதன் மீது ஆசை, இதெல்லாம் நமக்குலாம் எச்சரிப்பான காரியங்கள். தேவனை தவிர ஒரு பொருள் மீது நமக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆசை நமக்கு எதிராக நம்ம அழிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இறுதியில கொண்டு போய் முடியுங்கிறது தான் அந்த காரியம் பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. இது நம்ம கடந்த முறை பார்த்தோம். இதுக்கு நிழல், இதனுடைய பொருள் கிறிஸ்துவ மண்டலம் பார்க்கும் பொழுது தேவன் யாருன்னே தெரியாது அவர்களுக்கு இன்று வரை. தேவன் கிறிஸ்து ரெண்டு பேரும் ஒரே ஆள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தேவன் வேற, கிறிஸ்து வேற. அவருடைய செயல்பை இந்த விஷயம் தெரியலன்னா என்ன அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு குருட்டாட்டம் பிடிச்ச ஒரு கண்டிஷன்ல நமக்கு இருக்கிறாங்க. தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் தெரியாது. சிலுவையின் பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள், அவர் மரிச்சு 2000 வருஷம் ஆச்சு உயிர் தெழுந்து, இன்னும் இந்த உலகம் ஏன் ரட்சிக்கப்படவில்லை கேள்வி ஒரு கிறிஸ்தவரோட கேட்டால் பதில் தெரியுமா? கிறிஸ்து எதுக்கு வந்தார்? உலக ரட்சகர். சிலுவை மரணம் உலகத்துக்கு ரட்சிப்புக்காக. சிலுவை மரணம் மேறெடுத்தாச்சு. 2000 வருஷம் உயிர் தெழுந்து மகிமைக்குள்ள கடந்து போயிட்டாங்க கிறிஸ்து. 2000 வருஷம் மேலாயிருச்சு, இன்னும் யார் ரட்சிப்புக்குள்ள வரல. ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்து மதத்தில் யாரை கேட்டாலுமே இந்த கேள்வி அவங்களுக்கு பதில் தெரியாது. ஸோ தேவன் ஏன் தீமை அனுமதித்திருக்கிறார்? நம்ம மிக விளக்கமாக தேவன் கிருபையினால நாம அடிப்படை வகுப்புகளே இதனுடைய காரியங்கள் நாம் அங்கே பார்த்துருக்கிறோம் சகோதரர்களே. ஆக பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ மண்டலம் அங்கே இன்றைக்கு அக்கா தங்கச்சி மாதிரி அந்த ஒரு 2 குரூப் அவங்க இருக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக் அங்கே பார்க்கும்போது 2வது தங்கச்சி, அந்த ஒரு பென்டிகாஸ் அமைப்புகள் அங்கே 2 பேருமே பார்க்குறோம். மூத்தவள் முதலில் தேவனுக்கு பிரியமில்லாததுனால 1517 கிபி 1517 மார்ட்டின் லூத்தர் மூலமாக ஒரு மிகப்பெரிய என்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய இடியாக அது ஒரு நியாய தீர்ப்பு தேவன் அங்கே எழுதிட்டாங்க. அதை தொடர்ந்து தங்கச்சிக்கு அங்கே ஒரு புரொட்டஸ்டன்ட் அமைப்புக்கு அங்கே பார்க்கும்பொழுது தேவன் அங்கே விஷயங்கள் வரும்போது அவளும் சோரம் போனாலுங்கிறத பார்க்குறோம். ஸோ அதிகால சபை அப்போஸ்தலர் கிறிஸ்து அங்கே ஆரம்பித்த பிறகு அங்கே தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்காக கிறிஸ்துவினுடைய அன்பினால கட்டப்பட்ட ஒரு கூட்டமாக எல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அன்பாக அங்க தேவனுடைய அங்க ஒரு விஷயத்துல அவங்க இருக்கும் பொழுது பவுல் எப்படி அங்க அவர்களை அங்கீகரிக்கிறார் என்றால் அங்க சொல்லும் பொழுது உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஸோ அந்த கற்புள்ள கன்னியாக ஆதிகால சபை அங்கே இருந்தது. படிப்படியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு சூழல்ல தவறான போதங்கள் உள்ள வந்துச்சு. காரணம் மூத்தவள் எடுத்த அவருடைய வேசித்தனம் தொடர்பு உலக ராஜாக்களோடு அங்கே ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அது வேசித்தனம் பண்ணினதுனால தேவனோடு விலகி போய் அதை தொடர்ந்து தேவனுடைய கிருபையினால் அங்கீகரிக்கப்பட்ட பென்டிகாஸ் அமைப்புகள் அவர்களும் அக்கா செஞ்ச அதே தப்பைய வேசித்தனத்தை இன்று வரை செய்து பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன நினைச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும், நாங்கள் செய்கிறது தேவனை பிரியப்படுத்துவதற்காகத்தான் நினைச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. விக்கிரக ஆராதனையை வேதம் எங்கேயுமே என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அது மிகப்பெரிய அருவருப்பாக வேதத்தில் காட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதில் மூத்தவள் இந்த காரியங்களை செய்து நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டால் இளையவளும் இந்த காரியத்தை செய்து நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸோ இவ்வளவு தூரம் தேவன் கிருபை செய்தும் ஏன் தேவன் பிடிக்கல? உலகத்தை ஏன் பிடிக்குது? உலக காரியங்கள் ஏன் பிடிக்குதுன்னா காரணம் உலகம். பழைய ஏற்பாட்டில் அவங்க தேவனை விட்டு விலகி போனது காரணம் எகிப்து. கிறிஸ்துவ மண்டலம் தேவனை நெருங்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த உலகம் பார்க்கிறோம் சகோதரர்களே. தேவனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 10 கட்டளை மாற்றி வச்சு விக்கிரக ஆராதனை கல்லை வச்சு என்ன பண்ணிட்டாங்க கடவுளாக இன்றைக்கு ரோமன் கத்தோலிக், அது மாத்திரமல்ல பெண்டிகாஸ் அமைப்புகள் கூட ஒரு மனிதனை அங்கே தேவனாக பார்த்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள அவர்கள் கடந்து போகிறத பார்க்குறோம். ஆக அங்க கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, நான் உலகத்தான் அல்லாதது போல இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு சூழல் சத்தியத்திற்குள்ள சத்திய காரியங்கள்ல உலகம் வந்துடவே கூடாது. உலகத்தான் அல்லாதவர்கள் நாம, அதனாலதான் நமக்கு பேர் என்னங்க
அந்த பேரு கரெக்ட் விளக்கம் இல்ல. லவோதோக்கியன் சபையார். லவோதோக்கியன் என்னன்னா வேரோடு அறுக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேரோடு அறுக்கப்பட்டு நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கக்கூடிய ஜனங்கள். அந்த சபை அந்த வாய்ப்புக்குள்ளதான் இருக்கிறோம். நம்மளே யாருன்னா லவோதோக்கியன் பீப்புள். ஆக உலகத்திலிருந்து வேரோடு அறுக்கப்பட்ட நாம், கிறிஸ்துவ மண்டலம் விட்டுருங்க, அதை நம்ம பார்க்க போறோம். யூத ஜனங்கள் அவங்களும் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டாங்க, கிறிஸ்துவ மண்டலம் பெற்றுக்கொள்ள போறாங்க. வேரோடு அறுக்கப்பட்ட நாம் உலகத்தான் அல்லாதது போல நாம் என்ன பண்ணிடக்கூடாது, அதே ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கணும். கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அவருடைய அடிச்சுவலை பின்பற்றுவர்களாக உலகத்தோடு நம்ம ஒருவேளை நமக்கு ஆசாபாசங்கள் இருந்ததென்றால் கண்டிப்பாக இந்த நியாய தீர்ப்பு நம்மத்திலும் கடந்து வருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக உலக பிரகாரமான ஒரு விஷயங்கள், பிஸ்னஸ், தொழில், இந்த சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவுமே சபைக்குள்ள அங்க வந்துடக்கூடாதுங்கிறத பார்க்கிறோம். உலகத்தை கட் பண்ணி இந்த ஆவிக்குரிய வேலைக்குள்ளாக வரணுங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா உலகம் யூத ஜனங்கள் மத்தியில் இருந்த எகிப்து போல் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு உலகம் இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயங்கள், ஒரு 6 விஷயங்கள் கடந்த முறை நம்ம பார்த்தோம். இந்த 6 விஷயங்களை விட்டு அக்காவும் வெளிவர முடியல, தங்கச்சியும் வெளிவர முடியல, பெண்டிகாஸ் அமைப்பும் வெளிவர முடியல. இது இந்த 6 விஷயத்துக்குள்ளாகத்தான் இந்த ஒரு ரோமன் கத்தோலிக் அமைப்பும் மாட்டிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இப்ப நம்ம பார்க்குற இந்த 6 அமைப்பு நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். இந்த 6 விஷயங்கள் ஒருவேளை நம்ம மத்தியில் இருந்தது என்றால் நாம் கூட பரம கானான் போவது ஒரு கடினமான காரியமா இருக்கும். முதல் விஷயம் பார்க்கும்போது அங்க கேரக்டர், உலகத்தினுடைய குணலட்சணங்கள் இந்த சத்தியத்துக்குள்ள வந்துடவே கூடாது. உலக ஜனங்கள் காண்பிக்கிற குணலட்சணங்கள் இந்த சத்தியத்துக்குள்ள வந்துடவே கூடாது. சாந்த குணம் நம்மளை விட உலகத்தில் அதிகமா நிறைய பேர் இருக்கிறாங்க. அடிச்சா கூட அடி வாங்கிக்குவாங்க, திருப்பி கூட ஒரு வார்த்தை மூஞ்ச கூட கோபமா காட்ட மாட்டாங்க, அவ்வளோ சாந்த குணம். ஆனா அது தேவன் எதிர்பார்க்கிற சாந்த குணம் அல்ல, சத்தியத்தின் அடிப்படையில் காணப்படக்கூடிய ஆவிக்குரிய சாந்த குணம் நம்மகிட்ட இருக்கு இல்லைங்களா. ஆக இந்த மாதிரி உலகத்தினுடைய கேரக்டர் வந்துடக்கூடாது. 2வது ரிச்சுவல், உலகத்தினுடைய சடங்குகள், உலகம் செய்கிற சடங்குகள். பண்டிகைக்கு முன்னாடி ட்ரெஸ் வாங்குறது, இன்னைக்கு என்ன வேதமானவர்களே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பண்டிகைனா அதுக்கு முன்னாடி ட்ரெஸ், வீட்டில் பேரண்ட்ஸை குழந்தைங்க இது பண்றாங்க. தீபாவளி வருது ட்ரெஸ் எடுமா, கிறிஸ்துமஸ் வருது ட்ரெஸ் எடுமா, இது நடக்கிறது பார்க்குறோம் இல்லைங்களா. இதெல்லாம் உலகத்தினுடைய சடங்குகள். இந்த மாதிரி உலகத்தினுடைய சடங்குகள் சத்தியத்தோட ஒத்து போகவே போகாதுங்கிறத பார்க்குறோம். கல்ச்சர் இல்லைங்களா. அடுத்து பார்க்கும்போது சந்தோஷமாக உலகத்தில் வாழ்றாங்க, இன்னைக்கு ஒரு கலாச்சாரம். ஆனா இது சத்தியத்துக்குள்ள ஒரு நாளும் செல்லுபடியாகாதுங்கிறத பார்க்குறோம். அது அடுத்த ஹேபிட்ஸ்னா பார்க்கும்பொழுது பழக்க வழக்கங்கள். இன்றைக்கு நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு பண்டிகைக்கு முன்னாடியே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ரெடி பண்றது, கேக் ரெடி பண்றது, ஸ்வீட் ரெடி பண்றது, இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல இருக்கும்போது செஞ்சிருப்போம் இல்லைங்களா. எல்லாத்துக்கும் தேவையான ஒரு கிறிஸ்துமஸ் அந்த ஒரு பெயர் சபையில அந்த காலத்துல இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே காரம் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு சொந்தக்காரங்க, அண்ணன் பையன், பெரிய பையன், சின்ன பையன், மாமா மச்சான் எல்லாத்துக்கும் பேக் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நம்ம பார்க்கிறோம் சகோதரன். நமக்கு பொருந்தாத ஒரு காரியங்கள். இதை விட்டு தான் வெளியே வேற சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல. அந்த விஷயம் அதான் விஷயம் பார்க்குறோம். அடுத்து பீப்புள் இல்லைங்களா. அப்பாவுடைய வேலை, அவர் வேலை மாத்திரம்தான் செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதை தவிர வேற வேலை நமக்கு இங்க எதுவுமே கிடையாது. இன்றைக்கு உலக ஜனங்கள் வேற வேலை செய்யறாங்க, வெவ்வேறு வேலைகளை செய்யறாங்க, பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுங்கிறோம். ஆனா பணத்தை நாடி தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அநேக வேலைகள் அவர்களுக்கு இருக்கு. ஆனா நமக்கு ஒரே வேலை, தேவனை அங்கு மகிமைப்படுத்துகிறது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற காரியங்கள். இவைகள் எல்லாமே ஆதிகால சபையில் இருந்தும் கூட என்ன ஆயிடுச்சுன்னா அநேக அந்த கிறிஸ்துக்கள் இங்கே இருக்கிறார்கள் நாங்க அப்போஸ்தலர்கள் பேசுகிறத பார்க்கிறோம். ஸோ அந்த அளவு அந்தவருடைய விசுவாசம் குறைந்த இந்த ஒரு காலப்பகுதியில் இல்லைங்களா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும்போது நான் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்போர். அப்ப என்ன, அந்த ஒரு விசுவாசம் குறைந்த ஒரு காலப்பகுதி. அதே அதிகப்படியான சத்தியங்கள் வந்து கொண்டு இருக்கு. ஆனா விசுவாசம் இருக்குதா, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதா? 2ஆம் காலகட்ட சபையில ஒரே சில சத்தியங்கள் தான் தெரிஞ்சிருக்கும். யோவான் பேசியிருப்பார், இந்த ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம் அல்ல, வர இருக்கிறது கர்த்தருடைய ராஜ்யம் அப்படிங்கிற சத்தியங்கள் போதிச்சிருப்பார். ரோமர்கள் முன்னாடி கழுத்தை கொடுத்தாங்க, தைரியமா சாத்தாங்க, தன்னுடைய பிள்ளைகளை சிங்கத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டாங்க. கிறிஸ்துவ மறுதளிக்க முடியாது, உன் ராஜ்யத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல நான் போறேன். கொஞ்சம் சத்தியத்துல விசுவாசமுள்ள வீரர்களாக ஆதிகால சபையில பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அளவுக்கு அதிகமான சத்தியங்கள் கூட இன்றைக்கு விசுவாசங்கிறது ஒரு விஷயம் கேள்விக்குறியா இருக்கிறத பார்க்கிறோம். ஆக இந்த 2 அமைப்புகளுக்குமே இந்த 6 விதமான காரியங்களை செய்யக்கூடிய தலைவராக யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னா அங்க சாத்தான் அவர்களுக்கு தலைவராக அங்க இருக்கிறான். முதலாம் காலகட்ட சபையில பார்க்கிறோம் இல்லைங்களா, அநேக அந்த கிறிஸ்துக்கள் என்ன ஆயிடுச்சுங்க, ஆதிகால சபையிலேயே அங்க என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல மணிகளுக்குள்ளாக கலைகள்,
வரக்கூடிய ஒரு சூழல் அங்க சத்துரு விதைத்தான் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்ததுன்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டுல கான்ஸ்டன்டைன் ராஜா போருக்கு போகும்போது ஒரு சிலுவை கிராஸை பார்க்குறாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டு மொத்தமா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கிறிஸ்துவர்களாக மாறிட்டாங்க அந்த போர் வின் பண்ண உடனே. அதுக்கு வேறு காரணங்கள் பிரதர் ரசல் எழுதுறாரு இல்லைங்களா. அவர் உடனடியாக கிறிஸ்துவர்களாக மாறி அந்த ஒரு எல்லா நாட்டு மக்களை மாறினதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய 6 பசங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம தேசம் சிதறுண்டு போகாதபடிக்கு ஒன்றிணைப்பதற்காக அந்த காரியங்கள் செய்துட்டார். ரசல் அவருடைய வாலிபர் விளக்கங்கள் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆக இந்த ஒரு கான்ஸ்டன்டைன் ராஜாவின் அந்த ஒரு நோக்கத்தின் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, சபைக்குள்ளாக உலகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல ஜஸ்டின் ராஜா இல்லைங்களா, கிபி 539 அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாத்துக்கும் எனக்கும் மேல நீதான் ராஜா அப்படின்ட்டு அந்த ஒரு போப்பு, அன்னைக்கு இருந்த அந்த போப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, உச்சக்கட்ட அதிகாரத்தை அங்க கான்ஸ்டன்டைன் ராஜா உலகத்துக்கே ராஜா அப்படின்னு அங்க ஒரு காலில் விழுகிறதெல்லாம் பார்க்கிறோம். ஸோ ரோமர்கள் அங்க இருந்த அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் போய் அரசு அதிகாரங்கள் என்றைக்கு கான்ஸ்டன்டைன் உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வந்தாரோ, சபை அங்க தேவனுடையதாக இல்லாம உலகத்துக்குரியதாக சாத்தானுக்குரியதாக மாறக்கூடிய ஒரு சூழலுக்கு அங்க பார்க்கிறோம். சகோன்னு சொல்லி போப்புவை கிறிஸ்துவனுடைய பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ உலக பிரகாரமான தாட்டு இது. கலைகள் உள்ள வந்துச்சுன்னா இப்படிப்பட்ட தாட்டு தான் சபைக்குள்ளேயும் வரும். சபைக்குள்ள சாதாரணமாக உலகப்புற விஷயங்கள் வருதுன்னா நம்ம உடனே யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, கலைகள் உள்ள வந்துருச்சு, கலையான சத்தியங்கள் உள்ள வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பார்க்கிறோம். சகோன்னு சொல்லி ஒரு தவறான விஷயம் உள்ள வருது அப்படின்னா உலகம் உள்ள வந்துருச்சு, எகிப்துக்கு இடம் கொடுத்து விட்டோம் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குங்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா. தேவன் சொல்லிட்டாங்க, உனக்கு எது பிடிக்குது, உங்க எல்லாத்தையும் எனக்கு பிடிக்குது, ஒருவனும் கெட்டு போவது எனக்கு பிரியம் இல்லைங்கிறார். ஒருத்தம் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு தேவன் நினைக்கிறவர். ஒட்டுமொத்த உலகமே கிறிஸ்தவர்கள், ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களே உலகத்தை தேடி போகும்போது தேவனை விட்டு தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஆனா உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவர்கள் கையில உங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறேன் அப்படின்ட்டு தேவன் என்ன பண்றாருன்னா, அங்க அவர்களுடைய நீதியின்படி, உலகத்தினுடைய நீதியின்படி நடக்க தேவன் அங்க பர்மிஷன் கொடுக்கறத பார்க்கிறோம். ஸோ வருகிறவர்கள் சாதாரணமாக வர மாட்டாங்க. ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்த, ஒரு அழிவை ஏற்படுத்த அவங்க ஒரு சூழல்ல அந்த ஒரு 2 அக்காவும் காலி தங்கச்சியும் காலி ஆகக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய 3வது ஸ்டேஜில், நேபுகாத்நேச்சருடைய 3வது படையெடுப்பில் எப்படி யூதா தேசமும் யூத ஜனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டார்களோ, அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய 3வது ஸ்டேஜில் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலங்கிற பேர் இருக்காது, அந்த அமைப்பும் இருக்காது. அந்த அமைப்பினுடைய எல்லோருமே ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக கடந்து போகிறத பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆக உலகத்திட்ட ஒப்பு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிட்டாரு, அங்க டோட்டலா தீக்கிரையாகி எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இப்ப நிஜத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு 3rd ஸ்டேஜில், 2ஆம் வருகை 3rd ஸ்டேஜில் உலகத்திட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாருன்னா அதற்கு மூகாந்திரமாக இன்றைக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ சர்ச் அடிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், அங்கங்க நடக்குது. ஆனா 3வது ஸ்டேஜில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை 3வது ஸ்டேஜில் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலமும் இல்லைங்களா, யாரை பிடிக்குதுன்னு நினைச்சாங்களோ, உலகத்தை பிடிக்குதா, அவர்களே அவர்களுடைய நியாயங்களின்படி உங்களை அங்க தீர்ப்பிட போறான்னு கழுத்தா இருக்கிறாங்க. இது நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை. இது நாம ஏதோ ஐயோ நம்ம சகோதரர்களை, நம்ம கிறிஸ்தவர்களை கொள்றாங்கன்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் தேவனை விட எதை விரும்பிட்டாங்க? உலகத்தை விரும்பிட்டாங்க. அவர்கள் மேல் பரிதாபப்படக்கூடிய சூழல் இன்று இல்லை. தேவன் இப்ப கூட என்ன சொல்றாரு, என்னை தவிர உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லை. இந்த ஒரு நியாய தீர்ப்பு உனக்கு கொடுக்கறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நீ என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்கிற சூழல் வார்த்தை வருவதற்காகத்தான் தேவன் இந்த ஒரு அனுமதி கொடுக்கிறார். இவ்வளோ ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து கூட ஜனங்கள் என்னதான் பண்றாங்க, தேவனிடத்துல போகாம மீண்டும் இந்த சாத்தானால் அமைக்கப்பட்ட இந்த உலக ராஜ்யத்திட்ட போய் என்ன கேட்கறாங்க, ஸ்டாப் அட்டாக்கிங் சர்ச்சஸ், கிறிஸ்துவ ஆலயங்களை அந்த அழிக்கிறத தடுங்கன்னு யார்கிட்ட போய் சொல்றாங்க? அழிக்கிற உலகத்திட்டே போய் கேட்கிறாங்க. இதுதான் இன்னும் மோசமான விஷயம். தேவன்கிட்ட போய் கேட்கணுங்கிற எண்ணம் இல்லாம இந்த உலக தலைவர்கள்ட்டே போய் அங்க கேட்கறத பார்க்கிறோம். சகோதரர்களே, எங்களை அடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய 3வது அந்த 2ஆம் வருகையுடைய 3வது ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா 4 விஷயங்கள் கிறிஸ்துவ மண்டலத்திலிருந்து கடந்து போயிடும். என்னென்ன கடந்து போகுனா, மூக்கு இருக்காது, காது இருக்காது, பாதுகாப்பு ட்ரெஸ் இருக்காது,
அங்க நகைகள் எதுவுமே இருக்காது, எந்த இதுவும் பண்ண முடியாது, டோட்டலா அங்க காலியாயிரும், டெம்பிள் ஆக முடியாது. பழைய ஏற்பாடு காலத்துல ஆலயம் இல்லை, ஆலயத்தை இடிச்சிட்டார். புதிய ஏற்பாடு காலத்துல நீங்களே அந்த ஆலயம், நாம் ஒவ்வொருத்தரும் ஆலயம். ஸோ ஆலயமாக ஆக முடியாது, காது கேட்காது, எந்த தீர்க்கதரிசியும் வரப்போறதில்ல, எந்த இந்திர சத்தம் அரைக்கிற சத்தமும் கேட்க போறதில்ல, எந்த சுரமண்டலக்காருடைய சத்தமும் உன்னிடத்தில் வரப்போறதில்ல, விளக்கு வெளிச்சம் இனி உனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த மணவாளனுடைய சத்தம், மணவாட்டியினுடைய சத்தம் எதுவுமே கேட்காது. ட்ரெஸ்ஸு, பாதுகாப்பு இனி உனக்கு இருக்காது. அந்த ஒரு குணலட்சணங்கள், நல்ல குணலட்சணங்களை இனி கிறிஸ்துவ மண்டலம் காட்டவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நியாயத்திற்குள்ளாக அவங்க கடந்து போகிறத பார்க்கிறோம் சகோதர சூழலே. அதாவது என்ன சொல்லனா, ஒன்றுமே இல்லாமல் போகிறார்கள். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்தில் துவக்கின உன் வேசித்தனத்தையும் ஒழிய பண்ணுவேன். நீ இனி அவர்களை நோக்க உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்துவை நினையாமலும் இருப்பாய். இது போல விஷயங்கள் நடந்தது ஏன்? எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு? மூக்கறுத்து, காதறுத்து, ட்ரெஸ்ஸை பிடுங்கி, நகையெல்லாம் பிடுங்கி, நடுத்தருவில் அம்மனமாக நிற்க வச்சு இவ்வளவு வேதனைப்பட்டது எதுக்கு அப்படின்னா, அவர்களுடைய வேசித்தனத்தை அவர்களால் எடுத்து போட முடியல. தேவன் உதவி செய்கிறார், தேவன் ஒளிய பண்ணுகிறார். இனி நீ அவர்களை நோக்காமல், உன் கண்களை ஏறெடுக்காமல், எகிப்தை நினையாமல், ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனை நினைப்பதற்காகத்தான் இந்த ஒரு சூழல் அப்படின்னு தேவன் அங்கு சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக இந்த ஒரு எச்சரிப்பை பழைய ஏற்பாட்டு கால அங்க எருசலேமில் இருக்கக்கூடிய சிறையிருப்புக்கு வரப்போகிற சிதேக்கியா ராஜா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எசேக்கியேல் மூலமாக அங்கிருந்து அங்க கேபார் நதி எண்டையில பாபிலோனுக்கு வந்த அங்க எருசலேமினுடைய மூப்பர்கள் அவங்க எசேக்கியேல் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவன் சொல்லிட்டாங்க, அவங்களோட பேசுறதுக்கு எனக்கு மனதில்லை, நான் பேச முடியாது, உனக்கு மனதா இருந்தால் எசேக்கியேல் என்ன பண்ண, நீ பேசுன்ட்டு தேவன் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள். இப்ப எசேக்கியேல் என்ன பண்ணு, இந்த காரியங்கள் எல்லாமே அவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. ஆக அன்றைக்கு எசேக்கியேலை கூப்பிட்டார், இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பாராகிய நம்மளை கூப்பிட்டுருக்கார். கிறிஸ்துவ மண்டலத்துக்கு மத்தியில போய் நான் அவர்கள் மத்தியில போய் பேச முடியாது, எனக்கு பேச விருப்பம் இல்லை, உனக்கு மனது இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, கிறிஸ்துவ மண்டலத்துடைய அருவருப்பை தெரியப்படுத்து அப்படின்ட்டு தேவன் எசேக்கியேல் வகுப்பார நம்மளை கூப்பிட்டுருக்கார். இந்த 23ஆம் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அதிகாரம் வரைக்கும் கூட எசேக்கியேல் இன்னும் எழுத ஆரம்பிக்கல. பழைய ஏற்பாடு காலத்துல 48 அதிகாரங்கள் கேட்டு தேவனுடைய தரிசனங்களை பார்த்த பிறகுதான் அவர் எழுதினார். இப்ப இந்த 23ஆம் அதிகாரம் வரைக்குமே ஏறக்குறைய 700 வசனங்கள் இருந்திருக்கும். 48 அதிகாரம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 1500 வசனங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஆக இது வரைக்கும் பார்த்த 700 வசனங்கள்ல நமக்கு எத்தனை வசனங்கள் ஞாபகம் இருக்கு? இல்ல, நாம் தான் எசேக்கியேல் வகுப்பாரா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா 48 அதிகாரங்கள் கேட்டு முடிச்ச பிறகுதான் எசேக்கியேல் எழுதினார். எசேக்கியேல் வகுப்பாராக நாம் இது வரைக்கும் ஒரு 700 வசனங்கள் பார்த்திருப்போம். எத்தனை வசனங்கள் நம்முடைய மனதில் வந்து அங்கே இருக்குது இல்லைங்களா? தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்குங்க, அதை பார்க்குறோம். ஆக இதெல்லாம் கடந்த நாட்களில் நம்ம தியானிச்ச விஷயங்கள். இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அங்க எகிப்து, இங்க உலகம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக அங்க தேவனிடத்துக்கு நமக்கு ஒரு பிரிவினை உண்டு பண்ணுகிற ஒரு சுவராக இது காணப்படுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். எசேக்கியேல் 23-28 வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீ பகைக்கிறவர்களின் கையிலும் உன் மனம் விட்டு பிரிந்தவர்களின் கையிலும் நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன். சோ பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே, நீ யாரு வந்து நீ ரொம்ப அன்பு செலுத்தினாயோ, உடனே கொஞ்ச நாள் என்ன பண்ண அன்பு செலுத்தினாங்க, உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா கோச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ யார்கிட்ட நீ வந்து அங்கே வெறுத்தாயோ அவர்களை உனக்கு எதிராகவே அவர்கள் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பேன் தேவன் அங்கே சொல்லுவதை பார்க்கணும். எரேமியால வாசிக்கும் பொழுது எரேமியா 34ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். சோ தேவன் ஒப்பு கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது, யாருமே காப்பாத்துறதுக்கு இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துல யூத ஜனங்கள் மீது அன்பு செலுத்த ஒருவர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கைவிரிக்கப்பட்ட ஒரு சூழல். உலகத்துல எந்த மூலைக்கு போனாலுமே ஒரு குரூப் உங்களை அழிக்க வந்துட்டு இருக்கிறாங்க. உங்களால தப்பித்து கொள்ளவே முடியாது.
உங்களுடைய பிரேதங்கள் மிருகங்களுக்கு இரையாகக்கூடிய ஒரு சூழல்ல உங்கள் மேல் அன்பு செலுத்த ஒருவருமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சூழல் தேவன் சொல்ல வருது பார்க்கணும். இதை புரியணும் யூத ஜனங்களுக்கு. இந்த ஒரு ட்ரையல்ஸ் ஏன் எனக்கு வருது அப்படின்னா, தேவனை விட்டு விலகி போயிட்டு உன் மீது அன்பு செலுத்த ஆள் இல்லைங்கிறத இப்ப நீ தெரிஞ்சுக்கணும். உன் மீது அன்பு செலுத்த ஒருவர் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு புரிதல் வருவதற்காகத்தான் இந்த ஒரு அங்க ஒரு விஷயங்கள் அங்க நியாய தீர்ப்பு இருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியலன்னா புரிந்து கொள்ள முடியல. மிகப்பெரிய ஒரு அவமானப்பட்டு வேதனைப்படக்கூடிய ஒரு உச்சக்கட்ட சூழலுக்கு போறாங்க. வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அப்படிங்கிறது இவங்களை யார் அழிக்க வருகிறார்களோ அவர்கள். 3வது அட்டாக்ல வரக்கூடிய பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத்நேச்சர் கூட வரக்கூடிய அசிரிய, எகிப்து எல்லா தேச ராஜாக்களும் இங்கு குறிப்பிடப்படுகிறது. அவர்கள், அதாவது அவர்களுக்கு பிடித்தவர்கள், அவர்கள் உன்னை வெறுப்பாய் நடத்தி உன் பிரயாசத்தின் பலனையெல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னை அம்மனமும் நிர்வாணமும் ஆக்கிவிடுவார்கள். அப்படியே உன் வெட்கக்கேடும் உன் முறைகேடுமான உன் வேசித்தனத்தின் நிர்வாணம் வெளிப்படுத்தப்படும். சோ இத்தனை நாள் யூதா சம்பாதிச்ச பேரு, வழிநடத்தல், அவர்களிடத்தில் இருந்த விஷயங்கள், விளைச்சல் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு அழிக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒட்டு மொத்தத்தையும் என்ன பண்ண போறாருன்னா, தேவன் அவர்களிடத்துல ஒப்பு கொடுத்து இவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல கைதியாக பாபிலோனுக்கு போகும்போது கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. இவ்வளோ வழிநடத்தல் உங்கள் தேவன் செய்தாரு, இவ்வளோ அற்புதங்கள் செய்தாரு, இவ்வளோ காப்பாற்றினாரு, ஏன் அவரை விட்டு நீங்க இன்னொரு ராஜாக்களை தேடி போனீங்க? ஒவ்வொரு தேசத்தாரும் கேட்கும் போது அவர்களுடைய அந்த வெட்கம், தலைக்குனிவு, பரியாசம் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. அங்க கேட்பாங்க, எத்தனை முறை அமலேக்கியரை ஜெயிச்சிருப்பீங்க, எத்தனை முறை பெலிஸ்தரை ஜெயிச்சிருப்பீங்க, எத்தனை முறை மீதியானோரை தேவனுடைய கரத்தினால் நீங்கள் மேற்கொண்டீர்கள்? தேசத்தெல்லாம் கேட்பாங்க கைதியா போகும்போது பாபிலோனுக்குள்ள. எவ்வளவு அன்பா உங்களை வழி நடத்தினாரு. இப்ப நீங்களே சிறைப்பட்டு போகிற அளவுக்கு என்ன தவறு செய்தீர்கள்? உங்களுடைய தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் கனம் மகிமை செலுத்தவில்லையா? ஜனங்கள் கேட்க கேட்க அங்க பார்க்கிறோம், கேவலத்திலும் கேவலமாக அங்க சூழல் போயிடும். ஆனா யாருக்குமே பதில் சொல்ல தெரியாது யூத ஜனங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது ஏன் பதில் சொல்ல தெரியாதுன்னா, அந்த சூழ்நிலையிலும் எகிப்து அவருடைய இருதயத்தை விட்டு என்ன பண்ணல, வெளியே போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால உணர்வில்லாத ஜனங்கள், தேவன் சொல்றாருங்களா, என் ஜனங்களோ உணர்வில்லாத இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, உள்ள என்ன இருக்குது? எகிப்து இருக்குது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல உலகத்தினுடைய எகிப்தினுடைய சிந்தனைகள், விக்கிரக ஆராதனைகள், அங்க நடக்கூடிய சடங்குகள், இவைகளெல்லாம் இருதயத்தில் இருந்ததுனால அந்த ஒரு சூழல் அங்க பதில் சொல்ல தெரியாது. பார்க்கிறோம், தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்க, இதுல ஜீவன் இருக்கு, எவ்வளவோ வழிநிறுத்தல், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு வியாதி, ஒரு வியாதி வருதுன்னா என்ன காரணம்? எதை சாப்பிட்டா வரும், எதை சாப்பிட்டா ஆரோக்கியம், இப்படிலாம் தேவன் பகுத்து சின்ன சின்ன விஷயத்தை கூட நியாயப்பிரமாணத்துல அங்க கொடுக்கும் பொழுது அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அங்க ஃபாலோ பண்ணாம புறஜாதிகளை ஃபாலோ பண்ணி இந்த தீர்ப்புக்குள்ள கடந்து வந்துட்டாங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்து நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும். சோ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினா என்ன பண்ணிருக்கலாம்னா, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர்கிட்ட பின்பற்றி போயிருக்கலாம். யார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரோ அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம பின்பற்றி கடைபிடிக்கும் பொழுது அதை கொடுத்தவரிடத்துல நம்ம என்ன பண்ணலாம், உரிமையோடு போய் பேசலாம், அவரிடத்துல எல்லா ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பையும் வாங்கி கொள்ளலாம். ஆனா நியாயப்பிரமாணத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஒரு புறஜாதிகள் எகிப்தை ஃபாலோ பண்ணதுனால உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் என்ன பண்ணும், உனக்கு இந்த நியாய தீர்ப்புகள் அங்க செய்யப்படும் தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. எகிப்தை விட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வரும் பொழுது எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க தெரியும் இல்லைங்களா, வழிநடத்தின மோசே 10 கற்பனையில் அவங்க மேல போகும்போது திரும்பி வர்றது லேட்டானோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த தங்கம் எங்க இருந்து வந்தது, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தது, எகிப்துல இருந்து எடுத்துட்டு வந்தது. அந்த கன்றுக்குட்டி செய்யணுங்கிற சிந்தனை எங்க இருந்து வந்தது, எகிப்துல இருந்து வந்தது. மோசே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன கொண்டு வந்துட்டாங்க, உள்ள எகிப்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எகிப்தை கொண்டு வச்ச உடனே ஆரோன் தங்கத்தை போட்டு உருக்குறாரு, அது என்னவோ வந்துருச்சு, அது ஒரு பொன் கன்று குட்டியாக வந்ததை பார்க்கிறோம் இல்லைங்களா. எகிப்து உள்ள நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா தேவனிடத்திலிருந்து ஒட்டுமொத்த உறவை துண்டிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாமளே கடந்து போயிடும். ஆக மிக எச்சரிப்பான காரியங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. சங்கீதம் 106வது சங்கீதம் 35 வாசிங்க.
சங்கீதம் 106 அதிகாரம் வசனங்கள் 35 முதல். ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. சோ பார்க்கிறோம் சகோதரர்களே, அந்த ஒரு விஷயங்கள் அங்க எகிப்தில் இருந்ததுனால எகிப்தினுடைய எல்லா கலாச்சாரங்களையும் கற்றுக்கொண்டு எகிப்தினுடைய வேசித்தனத்தை கற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் என்ன பண்ணிட்டாங்க, பிசாசுக்கு பலி கொடுத்தார்கள், அசுத்தமானார்கள், கைகளின் கிரியினால் அசுத்தமாகி அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடிய கண்டிஷன்ல போயிட்டாங்க. அதுல நீங்க 38, 39 வாசிங்க. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள், அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமார்த்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது, அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். சோ எகிப்தினுடைய கிரியைகள், எகிப்தினுடைய சிந்தனைகள் இருந்தது நிமித்தமாக தேவனை விட்டு பிரிந்து சோரம் போகக்கூடிய ஒரு சூழலுக்கு, பிசாசுகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு, வேசித்தனத்துக்கு பார்க்கிறோம் சகோதரர்களே அங்க இருக்கிறாங்க. சோ அவர்களும் இருக்கக்கூடிய எகிப்தை வெளி எடுக்கணும் என்ன பண்ணும்? இப்ப அவர்களோட உள்ள இருக்கிற எகிப்தை அவரால் எடுக்க முடியல. இப்ப அந்த உள்ள இருக்கிற எகிப்தை தேவன் எடுக்க முயற்சிக்கிறார். இப்ப எகிப்தை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? எகிப்தியர் இடத்துல ஒப்படைக்கணும். எகிப்தை வெளியெடுக்கணும்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, முள்ளாலதான் எடுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேவன் அங்க அந்த ஒரு விஷயம் பார்க்கிறோம். எகிப்தை எடுக்கிறதுக்கு ஒட்டுமொத்த யூத ஜனங்களை எகிப்திடமே அங்க பார்க்கிறோம், அங்க ஒப்பு கொடுக்கறத பார்க்கிறோம் சகோதரர்களே. நீங்க எரேமியா கூட அங்க அவர்களுடைய பரியாசம் எப்படிப்பட்ட பரியாசத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு எரேமியா பதிவு செய்யும் பொழுது, எரேமியா 22 அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள் வாசிக்கலாம். எரேமியா 22 அதிகாரம் வசனங்கள் 8 முதல். அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து அவனவன் தன் அயலானை நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்னவென்று கேட்பார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்தபடியினால் இப்படி ஆயிற்று என்பார்கள் என்று சொல்லுகிறார். ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இல்லைங்களா. ஒட்டுமொத்த பிரஜாதிகள் கேட்க அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கர்த்தரை விட்டு, தேவனை விட்டு, நியாயப்பிரமாணத்தை விட்டு, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய வழிநடத்தலை விட்டு, அவருடைய ஆசீர்வாதங்களை தூக்கி எறிஞ்சிட்டு கைப்பிடித்த நாளிலே நாயகராக இருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் தேவன் அங்க மனைவியாக பாவித்து அங்க எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தபோது கூட அவங்க புரஜாதிகள் சொல்றாங்க, அந்நிய தேவரை போய் அவங்க பணிந்து கொண்டதுனாலதான், அந்த விக்கிரகங்களுக்கு ஆராதனை காட்டியதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குள்ள போயிட்டாங்கன்னு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் பேசும் பொழுது எவ்வளவு வெட்கப்பட்டு எவ்வளவு வேதனைப்பட்ட அந்த ஒரு சூழல் இல்லைங்களா. நெபுகாத்நேச்சருடைய 3வது அட்டாக் முடிஞ்ச பிறகு மூக்கு, காது, ட்ரெஸ், நகை எல்லாம் போன பிறகு இது ஏன் நகரத்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள் உலகம் புரிந்து கொண்டு அங்க என்ன ஆயிரும், ஒரு அவமானத்திற்குள்ளாக யூதா போகும். சமாரியாவை கூப்பிட்டு உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லிடுறேன், அசிரியாவை பிடிக்கும். அதே மாதிரி இப்ப அகோலிபால் இல்லைங்களா, தங்கச்சிக்கு யாரை பிடிக்குதுன்னா அக்காவுடைய வழியை பின்பற்றதுனாலதான் 2 பேரும் ஒரே வழியில் சோரம் போனதுனால 2 பேரும் ஃபர்ஸ்ட் மூத்தவள் சமாரியா முன்னாடியே அங்க அசிரியதுனால என்ன ஆயிடுச்சு, 10 கோத்திரம் டோட்டலா அங்க சிறைபிடிக்கப்பட்டு எல்லாருமே அசிரியை கொண்டு போய் அடிமையாயிட்டாங்க. அது முன்னாடி நடந்துருச்சு. ஸோ பின்னாடி தங்கச்சி அதே தப்பு செய்யறதுனால யூதாவும் அந்த ஒரு சூழல்ல ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகிறது. தேவன் இதை எப்படி சொல்ல வர்றாருன்னா, எசேக்கியேல் 23 அதிகாரம் 31 வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23 அதிகாரம் 31 வசனம். உன் சகோதரியின் வழியிலே நீ நடந்தாய், ஆகையால் அவளுடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பேன். ஸோ அக்கா எப்படி போச்சோ அப்படியே இந்த தங்கச்சியும் போகிறதுனால அக்காவுக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்துருக்காராம் தேவன். அதே பாத்திரத்தை இப்ப என்ன பண்ண போறாராமா, தங்கச்சி இளையவளுக்கும் அதே பாத்திரத்தை அங்க கொடுக்க போறத பாக்குறோம் சகோதரர்களே. சோ இந்த பாத்திரம், இந்த ஒரு கப்பு எதை குறிக்குதுன்னா அழைப்பு, தேவனுடைய அழைப்பை குறிக்கிறது இந்த ஒரு பாத்திரம். இந்த கப்பு அடையாளப்படுத்துகிறது தேவன் அங்க சமாரியாவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார், அந்த அழைப்பு அது நிராகரிச்சிருச்சு. இப்ப மீண்டுமாக அந்த அழைப்பு தேவன் அங்க பார்க்கும் பொழுது அங்க தங்கச்சிக்கு அங்க கொடுக்கறத பாக்குறோம். சோ அந்த கப்பு வாங்கும் பொழுது அந்த கப்புக்குள்ள என்னென்ன இருந்தது, தேவன் அழைப்பை கொடுக்கும் பொழுது, அந்த அழைப்பை வாங்கும் பொழுது அந்த அழைப்பிற்குள்ளாக என்னென்னவெல்லாம் இருந்தது என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய நியாயப்பிரமாணம், இதெல்லாம் வச்சு தேவன் அந்த கப்பலை வச்சு கொடுத்தாங்க. அவருடைய அழைப்புக்குள்ளாக இவ்வளவு விஷயங்கள் இருந்தது.
அவருடைய வழிநடத்தல், ஆசீர்வாதம், நியாயப்பிரமாணம் எல்லா விஷயங்களுமே கொடுத்து ஒரு அழைப்பை தேவன் அங்க கொடுத்தாரு பார்க்கிறோம் அக்கா கிட்ட. ஆனா அக்கா என்ன சொல்லிருச்சுன்னா, கப்பு ரொம்ப சின்னதா இருக்கு தேவனே, கொஞ்சம் பெரிய கப்பா கொடுங்க. எதுக்குன்னா தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதுக்கோசரம் இல்ல. சின்ன கப்பா இருக்கு, கொஞ்சம் தான் விக்கிரகாராதனை செய்ய முடியும். பெரிய கப்பா இருந்தா நிறைய விக்கிரகாராதனை செய்யலாம். இல்ல, தேசங்களுடைய நகரங்களுடைய எண்ணிக்கையும் சரி, தேவர்களுடைய எண்ணிக்கையும் சரின்னு எருசலேமை குறித்து அங்க எரேமியா சொல்லுகிறத பாக்குறோம். எத்தனை வீதி இருந்துச்சோ ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு பாகால் மேடைகளை கட்டினார்களாம் யூதர்கள். அவ்வளோ விக்கிரகாராதனை, அவ்வளோ பெரிய கப்பை அங்க கேட்கறத பார்க்கிறோம் சகோதரர்களே. அந்த கப்பு சின்ன விஷயம், சின்னதா இருக்குது, எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்கள், நியாயப்பிரமாணங்கள் வேண்டாம், விக்கிரகாராதனை நிறைய செய்யணும், அதுக்கு அந்த நீ கொடுத்த விஷயங்கள் பெருசா கொடுங்க என்று சொல்லும் பொழுது பார்க்கிறோம் சகோதரர்களே, தேவன் கொடுத்த அந்த ஒரு அன்பு, தேவன் கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதம், அவர் கொடுத்த நியாயப்பிரமாணம், இவைகளெல்லாம் இருந்த அந்த கப்பெனுங்கிற அழைப்பை இந்த ஜனங்கள் நிராகரித்து அவருடைய அழைப்பின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அவருடைய அழைப்பின் மூலமாக எல்லா வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு, அந்த அழைப்பு என்கிற பாத்திரத்துல கள்ள போதனைகளை ஊத்தி, விக்கிரக ஆராதனைகளை ஊத்தி, பாகாலுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பலியிட்டு, உலக ராஜா கூட வேசித்தனம் பண்ணி அந்த கப்பினுடைய மகத்துவத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர்கள் மாற்றி போட்டார்கள். அங்க பார்க்கிறோம் தேவன் அந்த கப்பை என்ன பண்ணிட்டாருன்னா இவங்களுக்கு குடிக்க கொடுத்து ஒரு நியாயப்பிரமாணத்துக்குள்ள கொண்டு போனதை பார்க்கிறோம் சகோதரர்களே. அந்த அக்காவுக்கு அந்த கொடுத்த கப்பு அந்த அழைப்பை நிராகரித்ததுனால தேவன் இளையவளுக்கு கொடுக்கிறார். இளையவளும் அந்த அழைப்பை நிராகரித்ததுனால அவளுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. அங்க ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து கூட பதிவு செய்யும் பொழுது ஏசாயா 51 அதிகாரம் 17 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 17 வசனம். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அந்த கப்பு கொடுத்த கப்பு அடையாளப்படுத்துகிறது அவருடைய அழைப்பு. அந்த அழைப்புக்குள்ளாக அவருடைய ஆசீர்வாதங்கள், நியாயப்பிரமாணங்கள், கிருபை, இரக்கம் எல்லாமே இருந்துச்சு. அன்பு கன்பு எல்லாமே அந்த கப்புக்குள்ள இருந்து அந்த அழைப்புக்குள்ள தேவன் கொடுத்தாங்க. ஆனா ஆசீர்வாதம் என்கிற கப்புல இவர்கள் அதுல இருக்கிறத எடுத்து போட்டு விக்கிரக ஆராதனையை ஊற்றி, விக்கிரக ஆராதனை அதிகமாக இவர்கள் செய்ததுனால தேவன் கொடுத்த அந்த ஒரு அழைப்பு என்கிற கப்பு இப்ப எப்படி ஆயிடுச்சுங்க? அழைப்பு என்கிற பாத்திரம் உக்கிரத்தின் பாத்திரமாக, தேவனுடைய கோபத்தின் கப்பாக, கோபத்தின் பாத்திரமாக மாறிவிட்டது. அவருடைய அன்பு, இரக்கம், நியாயப்பிரமாணம் எல்லாம் எடுத்து போட்டு இப்ப அவருடைய கோபம் விக்கிரகாராதனை இவங்க பண்ணதுனால அந்த அழைப்பு இப்ப கோபமாக, அழிவாக மாறிவிட்டது. தேவன் கொடுத்த அழைப்பை இவர்கள் விக்கிரகாராதனை பண்ணதுனால அழைப்பு பார்க்கிறோம் ஒரு அழிவாக அங்க போறத பார்க்கிறோம் சகோதரர்களே. மூத்தருடைய வேசித்தனம் முடிஞ்சிருச்சு. அசிரியர்கள் 10 கோத்திரத்தை கேப்சர் பண்ணி அங்க டோட்டலா டெமாலிஷ் பண்ணிட்டாங்க பார்க்கிறோம். இப்ப தேவன் தங்கச்சிக்கு அகோலிபாலுக்கு அங்க கொடுத்த அந்த மூத்தவளுக்கு கொடுத்த அதே கப்பை தூக்கி இப்ப இளையவளுக்கும் கொடுக்கும்போது அதே கப்பு, அதே அந்த ஒரு அழைப்பு அடையாளப்படுத்துது. அதே கப்புக்குள்ள தேவன் மன்னிப்பு, கிருபை, இரக்கம், எல்லா விஷயங்கள், உடன்படிக்கை எல்லாமே அங்க நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் போட்டு அங்க கொடுக்கும் பொழுது தங்கச்சி என்ன பண்ணிருக்கலாம்? அதை வச்சு பிழைத்திருக்கலாம், ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கலாம். அக்காவை பார்த்து இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்குள் நாம் கடந்து போக கூடாது என்று விரும்பி இவள் என்ன பண்ணிருக்கலாம்? திருந்தி இருக்கலாம். மனம் திரும்ப தேவன் நாட்களை நீட்டித்து கொடுத்தார். அக்காவோட தங்கச்சிக்கு சில காலங்கள் நீட்டித்து கொடுக்கும் பொழுது தங்கச்சியும் பார்க்கிறோம் சகோதரர்களே. சரிங்களா? அக்கா என்ன பண்ணுச்சோ அதே காரியங்களை அங்க செய்யும் பொழுது அக்காவுக்கு வந்த நியாய தீர்ப்பு தங்கச்சிக்கு வராமல் இருக்குமா? தேவனுடைய நீதி செயல்படும். இறங்குனுச்சுன்னா அங்க அழிவு. அந்த கப்புல தேவன் ஆசீர்வாதம், கிருபை, நியாயப்பிரமாணம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நாட்களை அதிகப்படுத்தி கொடுத்தாங்க. ஆனா அவர்கள் பார்க்கிறோம் அந்த தவறை விட்டு வெளியே வருவதற்கோசரம் தேவன் நாட்களை நீட்டித்து கொடுத்தாங்க. ஆனா இவர்கள் மீண்டுமாக அங்க அக்காவினுடைய அதே தப்பை செஞ்சதுனால எசேக்கியேல் 23 அதிகாரம் 32 வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23 அதிகாரம் 32 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் சகோதரியினுடைய ஆழமும் அகலமுமானதும் நிறைய வார்க்கப்பட்டதுமான பாத்திரத்தை குடித்து நகைப்பும் பரியாசமும் ஆவாய். சோ பார்க்கிறோம் சகோதரர்களே, தேவன் அழைப்பு கொடுத்த பாத்திரத்தை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு அழிவை கொடுக்கக்கூடிய பாத்திரமாக இவங்க மாறிட்டாங்க. சோ நீ அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, நீ அப்படிங்கிறது இங்க இளையவள்,
அங்க இளையவள் சொல்லும்போது தங்கையும் அந்த ஒரு என்னது அக்கா போல ஒரு சூழல்ல விக்கிரகங்களுக்குள்ள கடந்து போகும் பொழுது அதிகமான கிருபை யாருக்கு தேவன் கொடுத்தாங்கன்னா இளையவளுக்கு. அதிகமான அன்பு அவருடைய வழிநடத்தல் யாருக்கு தான் இருந்துச்சுன்னா இளையவளுக்கு. அதிகமான வேசித்தனம் யார் தான் செய்துட்டாங்கன்னா அதே இளையவள். அப்ப அதிகமான நியாய தீர்ப்பு யாருக்கு தான் வரும்? அக்காவை விட தங்கச்சிக்கு தான், அவளுக்கு தான் பார்க்கும்போது அதிகப்படியான ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக அங்க கடந்து போறவங்க பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த கப்பை வாங்கிட்டு நின்றுக்கலாம், அந்த கப்பினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு இருக்கலாம், தேவனோடு நெருங்கி அங்க சஞ்சரித்து இருக்கலாம். ஆனா அது அவர்கள் நிராகரித்ததுனால தேவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேவன் கொடுத்ததை குடிக்காம அதுல இருக்கிறத எடுத்துட்டு இவர்களா ஒரு விஷயத்தை ஊத்தி இதுதான் தேவனுக்கு பிடிக்கும் என்று தேவனுக்கு பிடிக்காத விஷயத்தை இவர்கள் செய்ததுனால அந்த மது என்கிற விக்கிரக ஆராதனை என்கிற கள்ள போதனையை தேவன் கொடுத்த அழைப்பலை இவர்கள் ஊற்றி அதை இவர்கள் வளர்த்து கொண்டதுனால அந்த மது அதிகமாக குடிச்சு, அக்காவோட தங்கச்சி அதிகமாக குடிச்சு இன்னைக்கு ஆட்டமான ஆட்டம் ஆடிட்டு இருக்குது. நிஜத்துல பயங்கர ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. காரணம் தேவன் கொடுத்த அழைப்பு என்கிற பாத்திரத்துல மது என்கிற கள்ள போதனைகளை ஊற்றி அதிகமாக அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கிறதுனால. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சமாரியா என்னும் உன் சகோதரியினுடைய பாத்திரமாய் இருக்கிற பிரமிப்பும் பால் கடிப்பும் என்கிற பாத்திரத்தால் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய். அக்காலு கொடுத்த அந்த கப்பு ஆசீர்வாதத்தின் கப்பு. அது ஒரு அழைப்பிற்குரிய ஒரு சூழல். அதுல அவ வேஸ்தனம் பண்ணி மதுவை ஊற்றி குடிச்சு ஒரு அழிவுக்குள்ள போயிட்டான். அதே கப்பு தங்கச்சிக்கு வரும் பொழுது அதை இவர்கள் மது ஊத்தி குடித்ததுனால போதையில வெறியில இல்லைங்களா ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது, பொதுவா நம்ம நாட்டு குடி மன்னர்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்குறீங்களா? அப்படியே குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே பாட்டில் என்ன பண்ணிடுவாங்க, பாட்டில் உடைச்சிருவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது அவங்களுக்கே தெரியாம பண்ணுவாங்க. அந்த காரியத்தை தேவன் இங்க மீன் பண்றாங்க. வாசிங்க அடுத்த வசனம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீ அதில் இருக்கிறதை குடித்து உறிஞ்சி அதன் ஓடுகளை உடைத்து போட்டு உன் ஸ்தனங்களை கீறிக் கொள்வாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். உச்சக்கட்ட போதனை, உச்சக்கட்ட போதை, உச்சக்கட்ட போதையில தேவன் கொடுத்த அழைப்பு என்கிற அந்த பாத்திரத்தை உடைச்சு டெமாலிஷ் பண்ணி அவர்களே கீறிக்கொண்டு ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக அவர்களே போயிடுவாங்க. அப்படின்னா இந்த பாத்திரத்தை உடைச்சிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? இனி பாதுகாப்பு கிடையாது, நியாயப்பரிணாமம் கிடையாது, வழிநடத்தல் கிடையாது, தேவனுடைய அன்பு இரக்கம் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாயகராக இனி தேவன் அவர்களுக்கு இருக்கவே முடியாது. பேசித்தனங்களால அழிய போகிற ஒரு சூழல், ஒன்றுமே இல்லாமல் போக போகிறாய் அப்படிங்கிறதுக்கு தேவன் சொல்ல வராங்க. ஏன் ஒன்றுமே இல்லாமல் போக போகிறார்கள்? என்ன காரணம்? ஒட்டுமொத்த சூறையாடல், தேசமே தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு சூழல்ல ஏன் போக போகிறார்கள்? என்ன காரணம்? ஒரே விஷயம், எகிப்து. எகிப்து என்ன பண்ண முடியல? இருதயத்திலிருந்து எடுக்க முடியல. எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் எகிப்தினுடைய சிந்தனை, மனது இன்னும் எங்கதான் இருக்கு? எகிப்திலே தான் இருக்கு. பாலைவனத்துல சொல்றாங்க இல்லையா, வனாந்தரத்துல நாங்க வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், சிந்தனைகள் ஃபுல்லா எங்கதான் இருக்கு? எகிப்துல தான் இருக்கு. எங்க வந்தாலுமே கடைசி வரை அவர்கள் சிந்தனை அங்க எகிப்தில் இருக்கிறத பார்க்கிறோம். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு யூத தேசம் போவதற்கு காரணம் தேவனை மறந்தது, எகிப்தை நேசித்ததுதான் காரணம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது சாபமா? இந்த வார்த்தைகள் நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இது சாபம் வெளிப்படுகிறதா? இந்த வார்த்தையில தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறதா? தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதா? என்னை உனக்கு புறம்பே தள்ளி விட்டது நிமித்தம், என்னை நீ மறுதலிச்சிட்ட, என்னை தூக்கி போட்ட, ஆனாலும் உன்னுடைய முறைகேட்டு நீ செய்த வேசித்தனங்களால, நீ செய்த விக்கிரக ஆராதனால, அருவருப்புனால அதையே நீ சுமக்கிற அப்படின்னா இது எப்படி இருக்கு? ஒரு சாபம் மாதிரி இருக்கு. தேவன் அப்படிலாம் எங்கேயுமே செய்ய மாட்டான். அந்த மாதிரி சொல்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது.
இந்த மாதிரி வசனங்கள் வரும்பொழுதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும்னா, நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். உண்மையான தேவன் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக அன்பான ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளை கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ஒரு சின்ன ஒரு டெஸ்ட். இது என்ன பண்ணிடக்கூடாது, சாபம் கிடையாது. தேவன் இப்போ மகாபுத்திர காலம் எதுக்கு வருது? இவ்வளவு ஒரு வேதனை ஏன்? இதுவரை கண்டிராததும் காணக்கூடாததுமான மகாபுத்திர காலம் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ வேதனை ஜனங்களுக்கு வரணும்? அப்பதான் அவர்கள் நம்பின தெய்வங்கள் காப்பாற்றாதங்கிற சொல் வரும். கல்லாலான இந்த தெய்வங்கள் எல்லாம் கண்ணும் கிடையாது, காதும் கிடையாது, காது கேட்காது, எதுவும் தின்னாது, எதுவும் என்னை பண்ணாது, இதுவரைக்கும் பண்ணனதே இல்லை என்று உருவாக்கினவனே உருவாக்கின அந்த சிலையை உடைக்கக்கூடிய சூழல் வரணும்னா மகாபுத்திர காலம் வந்தே ஆகும். அப்ப அதனுடைய நோக்கம் இதான், இதனுடைய அன்பு. ஒருத்தர் கூட கெட்டு போகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எல்லோரையும் மீட்குமாக தன்னுடைய ஒரே குமாரன், நேசகுமாரன் உலக ரட்சகராக அனுப்புகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆக இதுல ஒரு சாபமான வார்த்தை கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தத்தினுடைய வசனம் இது இல்லைங்களா? இந்த ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்கணுங்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஒரு அன்பான அப்பா, அன்பான தேவன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறத பார்க்கிறோம். என்னையே தள்ளிட்டு எகிப்தை நேசித்துட்டீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எகிப்தை எடுத்து போட்டு, எகிப்தில் ஒப்படைப்பது நிமித்தம் எகிப்தை எடுத்து போட்டு மீண்டுமாக என்னை நேசிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறது பார்க்கிறோம் சகோதரர்களே. இந்த விஷயங்கள் சரி, அப்படியே நம்ம கிறிஸ்துவ மூலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சகோதரர்களே, எகிப்து யாரை நேசித்தது, யாரை வெறுத்தது? உலகம் யாரை நேசித்தது, யாரை வெறுத்ததுன்னா கிறிஸ்தவர்களை வெறுக்கத்தான் செய்யுது இந்த உலகம். கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவை போல் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் பேர் சொல்லிட்டு இருக்கிறவங்க, கிறிஸ்து மாதிரி யார் இருக்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் வெறுக்கத்தான் செய்கிறது. யாரை நேசிக்கிறதுனா, கிறிஸ்து சர்ச்சைக்கு வந்தா மட்டும் கிறிஸ்து, படிக்க விட்டு இறங்கிட்டு போயிட்டான்னா சாத்தானுடைய சிஷியனா இருப்பாங்க. ஸோ அவர்களை எல்லாம் நேசிக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு 40 நாள் தேவனோடு அந்த உபவாசத்தில் இருந்த பிறகு வெளிவந்த பிறகு அங்க பார்க்கிறோம் இல்லைங்களா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. ஸோ பார்க்கிறோம் சகோதரர்களே, 3 ஒரு சோதனைகள். நமக்கு தெரியும், இதெல்லாம் நேரடியாக நடந்த விஷயங்கள் இல்லை, நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் அந்த இடத்துல ஒரு சிந்தனையில் நடந்த ஒரு காரியங்கள். அங்கே சாத்தானும் வரல, இந்த மாதிரி நடக்கவும் இல்லை. இது ஒரு சிந்தனை. கிறிஸ்துவுக்குள்ள அவர் அந்த ஒரு மாம்சத்துல பசி தாகம் இதுல நிறைந்தவராக தேவனோட சஞ்சரிப்புல இருந்து வெளிவரும் பொழுது, உலக அந்த சரீரத்தினுடைய தேவைகள் அவருக்கு ஏற்படும் பொழுது அவருடைய சிந்தனையில் வந்த விஷயங்கள் இது. ஆக இந்த ஒரு விஷயங்கள் பார்க்கும் பொழுது 3 சோதனைகளிலுமே அவர் இன்று நம்மை போல சோதிக்கப்படுகிறார். அவர் சாத்தானுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? அந்த இடத்துல சாத்தான் கேட்கிற கேள்விகளுக்கு கிறிஸ்து பதில் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அவன்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய தவறான சிந்தனைக்கு இவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிறகு ஏன் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? அவர் பதில் கொடுத்தனுடைய காரணம் என்ன? 3 சோதனைக்குமே பதில் கொடுத்தாரு. அவர் இருதயத்துல வந்த அந்த 3 தவறான சாத்தான் கொண்டு வந்த சிந்தனைகளுக்குமே பதில் கொடுத்து அந்த தவறான சிந்தனையை தூக்கி எறிஞ்சார் தேவனுடைய வசனத்தினால். அவரை காத்து கொண்டார். அவர் அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பரிசுத்தார், பரிபூர்ண மனுஷன். அவர் எந்த ஒரு தவறான சிந்தனையும் உள்ள என்ன பாதிப்பு கொண்டு போறார், நம்மளை பாதிப்பு கொண்டு வரும் தவறான சிந்தனை. அவருக்கு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலுமே பதில் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்னா பார்க்கிறோம் சகோதரர்களே, அதுதான் தேவனுடைய அன்பு. என்ன அன்புனா, இன்றைக்கு அதே சோதனைகள் நமக்கும் வரும். உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை காமிச்சு அப்படியே சாத்தான் நம்மளை வஞ்சிப்பான். ஆலயத்துக்கு போகக்கூடிய நேரங்களில் எல்லாம் தடுக்கிறதுக்கு அநேக உலகத்தினுடைய வஞ்சனைகளை கொண்டு வந்து வைப்பான். முன்னாடி சபை கூடுதலை தடுக்க கூடாதபடிக்கு அநேக தவறான காரியங்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவான். நமக்கு அது பெருசா தெரியும். சபை கூடுகையை விட சித்தப்பா மேரேஜ் போய் ஆகணும், பையன் மேரேஜுக்கு, மாமன் பொண்ணு மேரேஜ் போய் ஆகணும், போகலாம் நாளைக்கெல்லாம் வீட்டில் கேள்வி கேட்டுருவாங்க. கூடுகை இருக்கும். ஸோ உலகத்தை காமிப்போம், அப்படியே காமிச்சு அந்த மாதிரி சூழல்ல கொண்டு போவோம். ஆக கிறிஸ்து ஏன் பதில் கொடுத்தார்? 3 சோதனைக்கும் பதில் கொடுத்தாருன்னா, இன்றைக்கு நம்மள அதே மாதிரியே சாத்தான் உலகத்தை காட்டி நம்மையும் சோதிப்பான். நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கிறிஸ்து செய்து காண்பிச்சாங்க நமக்காக. பின்னால் வரக்கூடிய சரீரங்கங்கள் இப்படிப்பட்ட சோதனையில் வரும்பொழுது அவர்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும்?
என்கிற ஒரு ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. நமக்காக அங்க என்ன பண்ணிட்டாருன்னா கிறிஸ்து அந்த மாதிரி அங்க பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இன்றைக்கு அநேகருடைய சூழல் கிறிஸ்துவ இடத்துல 2 எஜமானுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6:24 வாசிங். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. யார் இந்த 2 எஜமான்? ஒன்று நம்முடைய பிதாவாகிய தேவன், இன்னொன்று இந்த உலகம். இது ஒரு எஜமான். ரெண்டையும் மேனேஜ் பண்ற விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நாம பண்ணிருக்கிறோமா? தேவனையும் திருப்திப்படுத்திட்டு உலகத்தையும் திருப்திப்படுத்துற மாதிரி சூழல் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்குதா? டெய்லி வரும், அனுதினம் வரும். 1 மணி நேரத்துக்கு ஒரு 100-200 வரும். எனக்கெல்லாம் வராதுன்னு தயவு செய்து யாரும் சொல்லிடாதீங்க. யோசிச்சு பாருங்க. உலகத்தை தேவனை திருப்திப்படுத்துவோம், குட்டிகால் போட்டு ப்ரேயர் பண்ணி பாட்டு பாடி துதித்து சோசரம் சொல்லி எல்லாம் பாடிட்டு இருப்போம். திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து காலிங் அடிப்பாரு. வாங்கக்கா, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையை போய் பார்க்கலாம், ஏதோ ஒரு அடிச்சிட்டாங்களாம். அப்படியா? வராரு. அவன் பைபிளை டபார்னு மூடிட்டு போயிடும். 2 எஜமானங்களையும் திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கும். காலையில சர்ச்சுக்கு வர்றது, அன்றைக்கு முழு நேரம் சர்ச்சு இருக்கும், ஒன் டே கொடுக்கையா இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் அட்டன் பண்ணிட்டு, அப்பா அட்டண்டன்ஸ் போட்டேன், உங்களை திருப்திப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு 11 மணிக்கு மேல பிரியாணி சாப்பிட்றதுக்கு கல்யாணத்துக்கு போயிடுறது. 2 எஜமான்களுக்கும் இருமணம் உள்ளவன் யாக்கோபு எவ்வளவு தெளிவா எழுதுறாரு பாத்தீங்களா? தன் வழிகளில் எல்லாம் 2 எஜமானுக்கு கிறிஸ்துவ மண்டலம் மாத்திரமல்ல, இன்று நாமும் அங்க 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிற காரியங்கள் இல்லைங்களா? ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு சூழல் உணர்ந்து கொள்ள வேண்டிய நாம் எசேக்கியேல் வகுப்பாராக இருக்கும் பொழுது, எசேக்கியேல் எப்படி இருந்தாரோ, கிறிஸ்து எப்படி இருந்தாரோ, எப்படி சாத்தானை கிறிஸ்து வசனத்தை கொண்டு ஜெயித்தாரோ, அதே போல நாம் அங்க சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. உலகத்தை வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் கடந்து போகணும். வசனம் பார்க்கும் பொழுது கூட மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். மத்தேயு 13:22. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துல நாம அந்த காலத்துல இருக்கும் பொழுது என்ன நினைப்போம்? காலையில 6 மணிக்கு சர்ச்சில் ப்ரேயரு, ஒரு 10 மணிக்கு இல்லை 8 மணிக்கு ஒரு ப்ரேயர்னா போயிட்டு வந்து கறி வாங்கலாமா, கறி வாங்கி வச்சுட்டு ப்ரேயருக்கு போகலாமா, இது ஒரு சிந்தனை இருக்கு. ஒருவேளை 8 மணிக்கு சர்ச்சுக்கு பெண்டிகா சமயப்புக்குள்ள ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு வச்சு அங்கே போய் என்ன சிந்தனை இருக்கும்? வீட்டை பூட்டணும் தெரியலையே, கேஸ் ஆஃப் பண்ணாமல் தெரியலையே, அவங்க என் பையன் அங்கேருந்து வருவானா, அவரு வருவாரு. 1 மணி நேரம் சிந்தனைகள் அங்கே இருக்காது, வெளியவே சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒருநிலைப்படுத்த முடியாத ஒரு சூழல்ல உலக கவலைகளால முழு இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான். இதுதான் உலக கவலை. இந்த உலக கவலை தான் முள்ளு. இந்த முள்ளு நமக்குள் வளரக்கூடிய புது சிருஷ்டியை தடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போய் விட்டுரும், நெருக்கி விட்டுரும். வளர முடியாத அளவுக்கு கிறிஸ்துவ மண்டலம் இன்றைக்கு பார்க்கிறோம், மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதிலிருந்து வேரோடு அறுக்கப்பட்ட நாம் எதை விதைக்கிறோமோ, எதை விரும்புகிறோமோ, அதை வைத்துதான் தேவன் நமக்கு நியாயத்திற்கு கொடுக்க போறார். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமாக தேவனுடைய சார்பாக கடந்து போகும் பொழுது நித்திய ஜீவன் அழியாமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல், ராஜரிக ஆசாரை கூட்டம் போகக்கூடிய ஒரு சூழல் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னவர் உண்மை உள்ளவர் என்றும் இருக்கிறவர், கண்டிப்பா அது நடக்கும். ஒருவேளை காதுல சத்தியத்தை கேட்டுட்டு கையில கிரிகள் எல்லாம் உலகத்தின் சார்பாக உலகத்தை திருப்திப்படுத்துகிற கிரிகளாக இருந்ததென்றால் நியாய தீர்ப்பு, அழிவு அங்க வருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக நாம் வெறுக்க ஆசை பண்ணோம். வெறுக்க ஆசைப்பட்ட தேவன் கண்டிப்பாக அந்த வெறுக்கிற விஷயத்தை எடுக்க உதவி செய்வான் இல்லைங்களா? ஆக பார்க்கிறோம், இன்றைக்கு யாருடைய கையில ஒப்பு கொடுக்க போகிறார் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்தின. கிறிஸ்துவ மண்டலம் யாரை விரும்பினார்களோ, யாரோடு வேசித்தனம் பண்ணினார்களோ, தேவனை விட்டு இந்த ஒட்டுமொத்த உலக ராஜாக்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களே, அவர்களை வைத்து என்ன பண்ண போகிறார்? மிகப்பெரிய அழிவு. உலகத்தின் மூலமாகத்தான் மிகப்பெரிய அழிவு என்று கிறிஸ்துவ மண்டலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆங்காங்கே சர்ச்சில் அடிச்சு நொறுக்கிற விஷயங்கள் இல்லைங்களா, நிறைய நம்ம கேள்வி பார்க்குறோம். நார்த் இந்தியா சைடில் அங்கே மினிஸ்ட்ரி ஊழியத்துக்கு போகிறவரெல்லாம் அங்கே நெருப்பிச்சு கொள்றது,
சவுத் ஆப்பிரிக்காவில் இன்னும் அதிகமாக காரியங்கள். ஒரு கிராமமே சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒரு குடும்பத்தை குழி வெட்டி குழிக்குள்ள போட்டு கட்டையை போட்டு கொளுத்தி விட்டு எரியிற விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் உலகத்தை நேசித்தார்கள். தேவன் அவருக்குள்ள இருக்கக்கூடிய உலகத்தை எடுத்து தேவனை அவருடைய இருதயத்துல வைக்க உலகத்தை வைத்தே பார்க்கிறோம். ஒரு நியாய தீர்ப்பு அங்க கொடுக்கிறோம் பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல. அதிகமாக இன்று அழிவு ஆலயங்கள் அடிக்கப்பட்டு அங்க நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரன் சொல்ல. ஏன் செய்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் நல்ல அழைப்பு தான் கொடுத்தேன், அழைப்பு என்கிற பாத்திரத்தை தான் கொடுத்தேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை மது ஊத்தி குடிச்சு அந்த பாத்திரத்தை உடைச்சு அழைப்பை கேவலப்படுத்தி உலக ராஜாக்களோடு உலகத்தோடு ஒரு வேசித்தனம் பண்ணினதுனால உலகத்தை வைத்து அவர்களை அங்க பாக்குறோம். யாருமே அவங்க மேல அன்பு செலுத்த முடியாது. ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மதத்தின் மேல அன்பு செலுத்த ஒரே ஆள் பிதாவாகிய தேவன் யாருமே கிடையாது. அது அவர்கள் புரியணும்னா அவர்கள் நம்பிக்கிறவர்களே அவர்களை அழிக்கக்கூடிய விஷயங்கள். உன் மேல் அன்பு செலுத்த என்னை தவிர இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று ஒவ்வொரு கிறிஸ்துவ மதத்தில் கூடிய சபையாரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையினுடைய 3வது ஸ்டேஜ் அழிவு நடக்கப்பட்டவுடனே மகாபுத்திர காலத்தின் முடிவில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக இதற்குள்ளாக தேவனுடைய அன்பு தவிர, தேவனுடைய இரக்கம் தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அது சாபமான வார்த்தை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதரன் சொல்லி. உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் சரி, என்னை தவிர யாருமே உண்மையில் அனுபவிக்க முடியாதுன்னு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ உணர்வதற்காக இந்த ஒரு நியாய தீர்ப்பு பாபிலோன் மேல விழுந்து, பாபிலோன் விழுந்தது என்கிற அந்த ஒரு சூழல் உருவாகுறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23:30. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும். சோ புறஜாதிகளை பின்தொடர்ந்து இருக்கிறாங்க. சோ அதனால ஒரு சூழல். இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவன் யூத ஜனங்களை நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற சொன்னார். அந்த ஒரு கப்பை கொடுத்தார். அவருடைய கிருபை ஆசீர்வாதம் நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை கொண்ட அந்த கப்பை கொடுத்தார், அழைப்புங்கிற விஷயத்தை கொடுத்தார். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்காவை ஃபாலோ பண்ணிட்டாங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாம அக்காவை ஃபாலோ பண்ணி சமாரியாவை ஃபாலோ பண்ணி வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அழிவுக்குள்ள போயிட்டாங்க. இன்றைக்கு நிஜத்துல கிறிஸ்துவ மண்டலம், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற சொன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்காவை பின்பற்றி மீண்டுமாக உலகத்தினோட தொடர்பு அங்க வைக்கிறதுனால ஒரு அழிவு அவர்கள் கடந்து வருங்கிறத பார்க்கிறோம். ஆக பாபிலோன்னா பார்க்கும் பொழுது தாய் மற்றும் செய் ரெண்டு சேர்ந்ததுதான் மகா பாபிலோன். இது எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக தேவனுடைய கையில் இருந்தது. அவர் பரம அழைப்பாக அந்த ஒரு அழைப்பு, அந்த அழைப்பு என்கிற பாத்திரத்தை கொடுக்கும்போது அது எப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படின்னா, எரேமியா பதிவு செய்யும் பொழுது எரேமியா 51ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எரேமியா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாபிலோன் கர்த்தருடைய கையிலுள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். சோ கர்த்தருடைய கையில் இருக்கக்கூடிய பொற்பாத்திரமாக மகா பாபிலோன் இருக்கும் பொழுது அதுல கூடிய கிருபை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், அன்பின் பிரமாணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மது ஊத்தி குடிச்சதுனால வெறி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க. அக்காவுடைய பாத்திரம். அது நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கிற ஒரு வசனம். வெளிப்படுத்தல் 17:1 வாசி. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. சோ குடித்து விட்டு வெறி. உலக ராஜாக்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் இந்த மது ஊத்தி கொடுத்துட்டாங்க, அவர்களுக்கும் வெறி. இப்ப இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆடுகிற ஆட்டத்தை பார்த்து வெறி கொண்ட அவர்கள் உலகத்தார் இவங்க மேல வெறி கொண்டு ஒரு அழிவுக்குள்ளாக இப்படித்தான் இந்த நியாய தீர்ப்பு கடந்து போகிறத பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. தேவன் சொல்றாங்க, அக்கா கொடுத்த அழைப்பு தான் உனக்கு கொடுத்தேன், உனக்கு ஒரு நாட்களை நீட்டித்து வேற கொடுத்தேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டனா அக்காவோட பாத்திரம் மாதிரியே நீ அதுல மது ஊத்தி அந்த ஒரு சூழலுக்கு எனக்கு கொடுத்ததுனால அழிவு அக்காக்கு வந்த மாதிரி அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. அதிகமாக பெற்றுக்கொண்ட கிருபை இந்த ஒரு தங்கச்சி தான், பெண்டிகாஸ் அமைப்புகள் தான். அதிகமான வசனங்கள் பெற்றுக்கொண்டது பெண்டிகாஸ் அமைப்புகள் தான். அதிகமான ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வந்தது பெண்டிகாஸ் அமைப்புகள் தான். இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வாங்கியும் அதிகப்படியான வேசித்தனை பண்ணினதும் இந்த பெண்டிகாஸ் அமைப்பு தான். தேவன் அதிகமாக கிருபை கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் அதை மீறினதுனால
மிகப்பெரிய ஒரு சங்காரம் அங்க வருகிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. இன்னும் ஏன் அந்த அமைப்புகளை அழிக்காம வச்சிருக்கிறார்? 1517 அக்டோபர்ல ரோமன் கத்தோலிக் அக்காவுடைய கதை முடிஞ்சது. தேவன் சைன் பண்ணிட்டாங்க. இனி உனக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தேவன் அங்கேயே கட் பண்ணிட்டாங்க. 1874 பெண்டிகாஸ் அமைப்புடைய தொடர்பை தேவன் துண்டிச்சிட்டாங்க. இனி பெண்டிகாஸ் அமைப்புக்கும் தேவனுக்கும் 1874 இருந்தே தொடர்பு கிடையாது. ரெண்டு பேர்த்துடையும் தேவன் தொடர்பை துண்டிச்சுட்டு 1878க்கு பிறகு அவர்களோடு பேச எனக்கு மனசு இல்லை. அவர்கள் அருவருப்பை நான் தெரியப்படுத்த மாட்டேன். உனக்கு மனதா இருந்தால் நீ தெரியப்படுத்துன்னு எசேக்கியேல் வகுப்பாராக நீ நம்மளை கூப்பிட்டு அந்த காலத்தில் இருந்து நாம ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தாங்க நம்ம வந்திருக்கிறோம். இங்க வந்து சும்மா உட்காந்து போறதுக்கு இல்லை. ஆக எசேக்கியேல் போல அவருடைய அருவருப்புகளை தெரிவிக்க வேண்டிய சூழல் இன்று நம் மத்தியில் இருக்கு பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக அந்த மகா பாபிலோன் மத்தியில இன்னும் நம்மள மாதிரி சில மணிகள் இருப்பதற்காக, இன்னும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மணிகள் அந்த கிறிஸ்துவ வெளிவருவதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணிக்கை, தேவனுடைய எண்ணிக்கை, சபையினுடைய எண்ணிக்கை நிறைவாச்சுன்னா அந்த அமைப்புக்கான ஒரு அழிவு கொடுக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு நேபுகாத்நேச்சர் என்கிற கிறிஸ்து மூலமாக ஒரு அழிவு சங்காரம் மிக விரைவாக வந்திருக்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. அதனாலதான் 1878க்கு பிறகு ஒரு வசனம் மிகுந்த அதிகமாக அங்க பிரசாவப்பட்டு கொண்டு வருகிறது. என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வா. வெளிப்படுத்தல் 18:4 அந்த வசனம் தான் பார்க்கிறோம். மிக வேகமாக கிறிஸ்து மண்டலத்தில் அநேகர் வந்து கொண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய எச்சரிப்பு தேவன் கொடுத்து அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டுதான் இன்னைக்கு நீங்கள் நான் வந்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்த பிறகு, ஆச்சரியமான ஒளிக்கு வந்த பிறகு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கவில்லை என்றால் அந்த பாதிப்பு நமக்கு மட்டும் வரும் பார்க்கிறோம் சகோதரர்களே. இடம் வந்ததுனால, இடம் மாறினதுனால பிரச்சனையே கிடையாது. அதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எகிப்தை விட்டு உலகத்தை விட்டு வந்துட்டேன், வேரோட அறுக்கப்பட்டேன், தேவனுடைய சரீரமான சபையில இணைக்கப்பட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன கிரியை? மனது மாறவில்லை என்றால் நாமளும் மாட்டிக்குங்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. இது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை. உலக பிரகாரமான எந்த விஷயங்களும், எந்த ஒரு சடங்குகளும், எந்த ஒரு நேர்த்தியான நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தின் காரியங்கள் சபைக்குள்ளேயும் வரக்கூடாது, நம்முடைய வீடுகளில் காணப்படக்கூடாது, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. எடுத்து போட வேண்டிய ஒரு முக்கியமான சூழல் இருக்கிறாங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. எசேக்கியேல் 23:35 வாசிங்க. எசேக்கியேல் 23:35 ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை மறக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி வரும் அப்படின்னா, உலகத்தை நேசித்தோம்னா தேவனை மறக்கக்கூடிய சூழல் வந்துடும். தேவனுடைய மறக்கக்கூடிய சூழல்ல ஒருவேளை நாம் காரணமாக நாம இருந்துட்டோம் என்றால் நம்முடைய அருவருப்புகளை, நம்முடைய வேஸ்தனத்தை நாம் தான் சுமந்தாக வேண்டும் தேவன் அங்க சொல்லிட்டாங்க. ஆக உணர்வுள்ள ஜனங்களாக உலகத்தை நேசிப்பாமல் கிறிஸ்துவனும் வாங்கக்கூடிய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளாமல் தேவனிடத்திலிருந்து ஜெயம் கொண்ட வகுப்பாராக, சிறுமந்த வகுப்பாராக சாவாமை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாயலில் அங்கு வெளிப்பட அங்க நம்ம தேவன் கிருபை செய்வாங்க. அதற்குண்டான ஒரு கிரியை நம்மில் காணப்பட வேண்டும். இதுதான் இந்த சத்தியம் நமக்கு அங்க கொடுக்கிற எச்சரிப்பாக இருக்கு. நம்ம இதோடு நிறைவு செய்யலாம். வரக்கூடிய வசன பகுதியில் கூட தொடர்ந்து அடுத்த ஒரு பாடத்தில் நம்ம தியானிப்போம். அதுவரை தேவன் அவருடைய ஆவியும் ஞானத்தையும் கொடுத்து கேட்ட தீர்க்கதரிசன வசன பகுதிகளை இருதயத்தில் நிறுத்தி நம்முடைய கிரிகளில் வெளிக்காட்ட உதவி செய்வாராக. ஆமென்.